கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் உங்களுக்கு யூடியூப் வழியாக கர்த்தருடைய செய்தியை கொடுப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல வேலை கண்ணடி செலுத்துகிறோம். அருமையான இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் யூடியூப் வழியாக கேட்குற நம்முடைய செய்தியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. புது வருடத்துக்கு எங்களுக்கு ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஒரு விதையாக அந்த செய்தி இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதிப்பா. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தி வேலை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பீர்கள். புது வருட ஆராதனைக்காக உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை அருள்வார். கர்த்தர் நல்ல பண்டிகைகளை நல்லபடியாக கொண்டாட கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். இந்த வார செய்தியினுடைய தலைப்பு, கடைசி 3 வாரம். இந்த வார செய்தியினுடைய தலைப்பு, உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும். நான் சொன்னேன் விதை. இந்த கடைசி 3 வாரங்களும் நாம் கொடுக்கப்படுகிற செய்தி விதையாக இருக்கிறது. உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது ஜெயமாக தான் முடியும், ஜெயமாக தான் முடிந்து தீரும். கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுடைய காரியங்களை சீக்கிரமாய் செய்யப்போகிற தேவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து உங்கள் காரியங்களை ஜெயமாய் மாற பண்ணுவாராக. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தானியேல் 6:28. தரிபின் ராஜாபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலுடைய காரியம் இந்த ராஜாக்களின் காலங்களிலே ஜெயமாக இருந்தது. தானியேல் எதை செய்தாரோ அதை அனைத்துமே ஜெயமாக இருந்தது. ஒன்று கூட தோல்வியிலே முடியவில்லை. அவருடைய காரியங்கள், என்னென்ன காரியங்கள் அவர் கொடுக்கப்பட்டு அவர் என்னென்ன காரியங்களை கடமைகளை செய்கிறாரோ அது அனைத்துமே ஜெயமாக இருந்தது. நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி ஒரு குதிரையை பழக்குவிப்பார்கள். இந்த குதிரை யுத்தத்தின் மத்தியில் எப்படி வேகமாக பாய வேண்டும், எவ்வளவு வேகமாக ஓட வேண்டும், எப்படி தன் மேல் அமர்ந்திருக்கிற தன் எஜமானன் எந்தெந்த மாதிரி அதை திருப்புகிறானோ அந்தந்த வழியிலே திரும்பி எப்படியெல்லாம் அந்த ஊடுருவி எதிரிகளுடைய சேனைக்குள் போகிறதற்கு பழக்க வைக்கப்படுதோ அந்த இதுக்கு அது ஆயத்தமாக்கப்படுகிறது. ஆனால் ஜெயம் என்பது கர்த்தரால் வரும். ஒரு குதிரையை பழக்குவித்ததினால் ஜெயம் வருவது கிடையாது. ஆனால் ஜெயம் அந்த யுத்தத்தில் வருவது என்பது அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. மனுஷ முயற்சியில் அல்ல, ஒரு மிருகத்தின் முயற்சியில் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 24:6. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டாயிருந்தால் ஜெயம் கிடைக்கும். ஆக நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தால் நமக்கு ஜெயம் கிடைக்கும்.
நாம் தாவீதின் காலத்தில் நாம் பார்க்கிறோம், அகித்தோப்பேலின் ஆலோசனை அது தேவனுடைய ஆலோசனையாய் இருந்தது போல இருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அகித்தோப்பேலுடைய ஆலோசனை அப்படிப்பட்ட ஒரு அனுபவஸ்தனுடைய ஆலோசனை. அதனால்தான் தாவீது ஜெபிக்கும் பொழுது தன் மகனோடு அகித்தோப்பேல் ஒட்டி கொண்டான் என்று சொல்லி தெரிந்தவுடனே ஜெபிக்கும் பொழுது, தேவரீர் அகித்தோப்பேலின் ஆலோசனையை நீர் அபத்தமாக்கி போடுவீராக என்று சொல்லி அவர் ஜெபிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலோசனைக்காரர் இருந்தால் அந்த வாழ்க்கையில் அந்த காரியத்தில் நமக்கு ஜெயம் கிடைக்கும். நாம் எதை செய்தாலும் அதிலே நமக்கு நிச்சயமாக ஜெயம் கிடைக்கும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். ஆக மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். அப்போ ஜெயம் என்பது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கிடைக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் அதை அவர்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களோ, நீங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்காக அல்லது உங்களுடைய காரியங்களுக்காக முயற்சி எடுக்கிறீர்களோ, அது எல்லாவற்றின் ஆசீர்வாதமும் ஜெயமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம கர்த்தரிடத்தில் தான் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜெயம் உம்முடையது, நீர் இந்த காரியத்தில், என்னுடைய இந்த காரியத்தில் நீர் எனக்கு ஜெயத்தை தாரும், இந்த காரியத்தை நான் செய்கிறேன், எனக்கு ஜெயம் உண்டாவதாக, எனக்கு ஜெயத்தை நீர் கிடைக்க பண்ணுவீராக என்று சொல்ல வேண்டும். வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவன் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார். நம்முடைய தேசத்தினுடைய தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் கையில் அடங்கியிருக்கிறார்கள். ஆக அவர்கள் மூலமாக நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், தேவன் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஜெயம், தேவனை அவர்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். யார் உங்களுக்கு தடையாக இருப்பார்கள், யார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை போராட்டமாக இருக்கிறார்களோ அவர்களை பேர் வைத்து அவர்களுடைய காரியங்களை வைத்து நீங்கள் தேவனிடத்தில் ஜெபியுங்கள். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ராஜ்யமும் உம்முடையது என்று சொல்லி பார்க்கிறோம். பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாமே கர்த்தருடைய காரியங்களாய் இருக்கிறீர். தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறார். ஆக ஜெயம் என்பது கர்த்தரால் தான் வரும். எந்த மனுஷன் முட்டுக்கட்டையாக இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு கட்டுப்பட்டவனாய் இருக்கிறான். அவன் தேவனுடைய சமூகத்தில் அதை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய இருதயங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். வேத வசனத்தில் சங்கீதத்தின் புஸ்தகம் 144ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் சொல்லிட்டு உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறீர். ஆண்டவரே, ராஜாக்களுக்கு ஜெயமும் தோல்வியும் கொடுக்கிறவர் நீதான். நீ ஜெயத்தை கொடுக்கிறீர். எனக்கும் நீர் ஜெயத்தை தாரும். எனக்கு பொல்லாத பட்டயத்துக்கு
பொல்லாத மனுஷர்கள் கையில் உள்ள பட்டயத்திற்கு என்னை தப்புவியும். இந்த நாட்களிலே பட்டயம் என்பது ஒரு கத்தி அல்ல, மனிதர்களுடைய வார்த்தை. மனிதர்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே நான் நம்முடைய வாழ்க்கையிலே தப்புவிக்கப்பட வேண்டும். நம்மை குறித்ததான அவதூறு, நம்ம குறித்ததான நிந்தை, நம்ம குறித்ததான எல்லா காரியங்களுக்கும் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 75ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 75:6-7. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். தேவனே நியாயாதிபதி, அவர் ஒருவனை தாழ்த்துகிறார், ஒருவனை உயர்த்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன்தான் நியாயாதிபதி. ஏசாயாவில் அது தெளிவாக இருக்கும். தேவனே, நீரன் நியாயாதிபதி, நீரன் நியாயப்பிரமாணிகர், நீரன் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். அதை குறித்த செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக நியாயாதிபதியாக தேவன் இருக்கிறார். கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையிலிருந்து ஜெயம் வராது. ஜெயம் என்கிற ஒரு காரியம் நியாயாதிபதியாக இருக்கிற கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய ஒன்று. ஆக அந்த நியாயாதிபதி யார் தடையாய் இருக்கிறார்களோ அவர்களை நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். நமக்கு வர வேண்டிய உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை யார் தடுக்கிறார்களோ, யார் முட்டுக்கட்டையாய் இருக்கிறார்களோ, தேவன் அவர்களுக்கு நியாயாதிபதியாய் இருந்து அவர்களுக்கு உணர்வை தேவன் கொடுப்பார். அவர்களுக்கு தேவன் செயல்படுத்தக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த தடைகளை எல்லாம் தேவன் உடைத்து போடுகிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் நியாயாதிபதி. எவ்வளவு நாளைக்குங்க ஒரு மனுஷன்கிட்ட முட்டுக்கட்டை போட முடியும்? ரொம்ப நாள் கூட போடலாம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் மோசமான ஆட்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள். பழிக்கு பழி, கொலைக்கு கொலை என்று சொல்லி எல்லாம் போகிறது. ஆனால் நியாயாதிபதியாகிய தேவனிடத்தில் நாம் போவோமானால் அவர் நமக்கு நியாயத்தை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். அதை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள். எனக்கு ஜெயம் கிடைத்தது. நான் எவ்வளவு நாள் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் தேவன் எனக்கு ஜெயத்தை தந்தார். நான் நினைத்தேன் இவர்கள் மூலமாக வரும் என்று நினைத்தேன். ஆனால் தேவன் அல்லவா நியாயாதிபதி, அவரே எனக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை சாட்சியுள்ளவராய் மாற்றுவார். தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புவிடுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 11:36. அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினார். அப்போ பாருங்க, தேவன் ஒரு மனிதர்கள் அம்மோன் புத்திரர்களை, அந்த சத்துருக்களை நீதியை சரிகட்ட தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார். அதே போல உங்களுக்கு சத்துருக்களின் விரோதமாக இருக்கிறவர்களை சரிகட்ட தேவன் ஒரு மனுஷனை தேவன் ஏற்படுத்துவார். தேவன் அதை வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் தான் இவன் ஜெபித்தவன். அதனால தான் சொல்றா, என் தகப்பனை நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ என்று சொல்லுகிறார். கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடினால் ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆக கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்க.
கர்த்தர் தான் கட்டளையிடணும். நான் மறுபடியும் அநேக தரம் சொல்வேன், ஊழியக்காரருடைய ஜெபம் உங்களை தாங்கும், அவ்வளவுதான். ஆனால் உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஜெபம்தான் கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கிடைக்க வைக்க முடியும். உங்களுக்கு ஜெயம் என்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் ஜெயத்தை கிடைக்க பண்ணுவார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆனால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆக விசுவாசம் அங்கே இருக்க வேண்டும். கர்த்தர் பேரில் விசுவாசம் இருக்க வேண்டும். என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என் தேவன். என் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறவர் என் கர்த்தர். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் செய்வாருங்க, கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்யக்கூடாத காரியம் இல்லை. தானியேலின் காரியம் எப்படி ஜெயமாய் இருந்ததோ அதே போல உங்கள் காரியம் இந்த வாரம் இந்த நாளிலே விதைக்கப்படுகிறது. உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும். கவலையப்படாதீங்க. இன்றிலிருந்து தொடங்க போகிற புதிய வருடத்திலும் உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும். நீங்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே தேவன் ஜெயத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். தொடங்க போகிற புதிய வருடம் ஜெயமாய் இருக்கும். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. உங்களுடைய காரியமும் ஜெயமாயிருக்கும். தானியேல் என்பதற்கு தேவனின் நியாயாதிபதி, தேவனின் நீதிபதி என்று பொருள். அவனுடைய பேருடைய விளக்கம் வந்து தேவனின் நீதிபதி. கிட்டத்தட்ட 11வது வயதிலே அவனை சிறைபிடிக்கிறார்கள். 86 வயது வரை அவன் வாழ்ந்திருக்கிறான். 11 வயதிலே சிறைபிடிக்கப்பட்டு இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுகிறான், கல்தேயர் பட்டணத்துக்கு. 86 வயது வரைக்கும் அவன் வாழுகிறான். தானியேலை சிங்க கெபியிலே போடும் பொழுது 75லிருந்து 80 வயதுக்குள் அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் எவ்வளவு ஒரு முதுமையான ஒரு நிலை. அந்த முதுமையிலே எதை நான் பார்க்கிறது என்ன என்று சொன்னால், அந்த 75லிருந்து 80 வயதுக்குள்ளாக எந்தவித பயமும் இல்லாமல், எந்தவித கலக்கமும் இல்லாமல் அவன் எல்லாவற்றையும் எதிர்கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிறீங்களா? இன்றைக்கி 40 வயசு, 45 வயசு, 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, எதுனாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் பயம் அல்லது ஒரு போராட்டம் அல்லது ஏதோ ஒரு மனசுக்குள்ள வேதனை, உடனே ஒரு நபரை தேடுவதை ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலை குறித்ததான ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அவன் ராஜகுலத்தில் பிறந்தவன், பார்ப்பதற்கு நல்ல தோற்றம் உள்ளவன், மாசில்லாதவன், ஒரு குறையும் அவனிடத்தில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவனை தான் கல்தேய ராஜா, பாபிலோனின் ராஜா தேர்ந்தெடுக்கிறான். 3வது திருமணமாகாதவன். 4வது 4 ராஜாவுக்கு கீழ் வேலை பார்த்தவன். 4 ராஜாக்களுக்கு கீழே வேலை செய்தவன். நேபுகாத்நேச்சார், பெல்சாத்சார், தரியு, கோரேஷ் என்கிற அந்த 4 ராஜாக்களின் கீழ் அவர் வேலை செய்தவன். 5வது தேவதூதனோடு பேசினவன், மிகாவேல் என்கிற தேவதூதனோடு பேசினவன். 6வது அவனுடைய பெயர் பெல்தெஷாத்சார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது கல்தேய பெயரை அவனுக்கு இடுகிறார்கள். அந்த இடத்துல பெல்தெஷாத்சார் என்று சொல்லி பார்க்கிறோம். 7வது இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவன் எழுதும் பொழுது எபிரேய அரேமிய மொழியிலே அவன் எழுதினான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7 விதமான காரியங்கள் அவனிடத்தில் இருந்தது. இந்த 7 காரியங்கள் இருக்கிறது ஒருபுறம் இருக்கட்டும், அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது.
அவன் ஜெயத்தின் மகனாக அவன் இருந்தான். ஜெயம் கொடுக்கிறவராக கர்த்தர் இருந்தார். சரி, இந்த ஜெயம் கிடைப்பதற்காக என்னையா அப்படி தானியேல் செய்துட்டான், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 குறிப்புகளை. முதலாவது காரியம், தானியேல் கல்தேயருடைய ஆகாரத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று வைராக்கியமாயிருந்தான். தான் சிறைவிட்டு பிடிக்கப்பட்டு போன அந்த தேசத்தில் அந்த நாட்டு உணவுகளினால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு தன்னை வைராக்கியம் உள்ளவனாக அவன் இருந்தான். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ராஜா, நான் உண்ணும் போஜனத்திலேயும் நான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான் என்று பார்க்கிறோம். ராஜா கட்டளை கொடுக்கிறான். தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்க சொல்றான். ஆக ராஜா தான் சாப்பிட்ற சாப்பாடை கொடுக்கிறான். 8ஆம் வசனத்தில் பாருங்க, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, தன்னுடைய இருதயத்திலே அதை விதைக்கிறான். தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இவன் இருதயத்திலே வைராக்கியமாயிருந்தான் கர்த்தருக்காக. கர்த்தர் மனுஷருடைய கண்களிலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். நீங்கள் உங்கள் இருதயத்திலே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவீர்களேயானால் கர்த்தர் உங்களுக்கு மனுஷருடைய கண்களிலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி தேவன் பண்ணுவார். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். முதலாவது அவர் மனிதர்களை படைத்த பிற்பாடு அவர்களுக்கு உண்ண ஆகாரமாய் கொடுத்தது பல வகைகளை தான் தேவன் அங்கே கொடுத்தார். விதை தரும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவது. முதலாவது வெஜிடேரியனாக தான் அவர் அவங்களை படைச்சார். ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 9:3. நடமாடுகிற ஜீவஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. அப்போ இங்கே தான் அங்கே சொல்கிறார் ஆண்டவர், நடமாடுகிற ஜீவஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அந்த நடமாடுகிற ஜீவஜந்துகளையும் நீங்கள் புசிக்கும்படி உங்களுக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக மாம்சத்தை சாப்பிடும்படி தேவன் அங்கே அனுமதி கொடுக்கிறார். தேவன் அங்கே எல்லாவற்றையும் அங்கே சொல்லுகிறார். அதை இரத்தத்தோடு புசிக்கக்கூடாது, இரத்தத்தை கீழே சிந்தவிட வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். அது ஜீவனாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்க. ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும்
புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கட்சிகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தானியேல் தன்னை ராஜாவுடைய ஆகாரத்தினால் தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று தன் இருதயத்தில் வைராக்கியமாக தீர்மானம் பண்ணுகிறான். இந்த இடத்துல ஏவாளோ என்றால் அந்த கனியை பார்த்த மாத்திரத்தில் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று சொல்லி கண்டாள். அவன் அந்த ஒரு கனியை பார்த்தோன்னே இவளுக்கு தெரியுதான். வெளியில் இந்த கனியை பார்க்கும்போது இவ்வளோ நாள் பார்க்கலையா? சர்ப்பம் சொன்ன பிற்பாடு இவ பார்க்கும் பொழுதுதான் இவ கண்ணுக்கு அந்த எல்லாவித மாற்றமும் உண்டாகிறது. அதே போல பிசாசானவன் உங்களை வஞ்சிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு எல்லாமே ஒரு தோற்றங்கள் எல்லாமே மாறுபாடா போகும். ஒரு பயம் உண்டாகும், ஒரு திகில் உண்டாகும். இந்த இடத்துல இங்கே நாம் பார்க்கிறோம், ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். இவளோட புசித்திருந்தா கூட பிரச்சனை இல்லை, தேவன் ரட்சித்திருந்திருப்பார். இவள் அவள் புருஷனுக்கும் கொடுக்கிறாள். அவனாவது கேள்வி கேட்கணும், இது ஏது, இதை பார்த்தா அந்த மரத்தோட கனி மாதிரி இருக்கு, இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் பறித்து சாப்பிட்ட என்று கேட்டிருக்கணும். அவனும் கேட்கல. இன்றைக்கு இன்றைய சமுதாயம் எப்படி எல்லாவற்றிலும் ஒரு தங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறார்களோ அதே போல அந்த நாளிலே அவன் இருந்தான். அவனுடைய மனைவியின் வார்த்தையை கேட்டு அவன் புசித்தான் அந்த இடத்துல. அப்பொழுது 2 பேருடைய கண்களும் திறக்கப்பட்டது. தங்களுடைய நிர்வாணம் என்று அவர்கள் கண்டார்கள். ஆனால் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது, இவர்களுடைய காரியம் சாபமாயிருந்தது. இவர்களுடைய காரியம் சாபமாயிருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் புசிக்கிற ஆகாரங்கள் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்க வேண்டும். நாம் புசிக்கிற ஆகாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதம் உள்ளதாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். வேதாகமத்தில் பார்ப்பீர்களேயானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வசனம் வரைக்கும், ஆதியாகமம் 25, 29 முதல் 34 வசனம். ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருப்பான். அந்த ஏசா நேராக யாக்கோப்ட்டு வந்து, அந்த நீ சமைக்கிற அந்த சிவப்பான கூழில் எனக்கு கொஞ்சம் கூடு, நான் இளைப்பாறணும், எனக்கு பசியாக இருக்குது என்று சொல்லி அவன் கேட்குறான். இதனாலேயே அவன் பேர் ஏசா என்ற அவனுடைய பெயர் ஏதோம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஒரு சாதாரண கூழுக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையே விற்று போட்டான். ஒரு டம்ளர் கூழுக்காக விற்று போட்டவன் தான் இவன். ஆனால் தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்றான். இவன் பரவாயில்ல, இந்த கூழ் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் தான் எனக்கு வேணும்னு அவன் இருந்திருக்கணும். ஆனால் ஏசா அப்படி இல்லை, தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டான். தான் கூழ் குடித்து தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை தன் சகோதரனிடத்தில் விற்று போட்டபடினாலே தன்னை அவன் தீட்டுப்படுத்தி கொண்டான். அதனால தான் அவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து போனான்.
இழிவான ஆதாயங்களுக்காக, இழிவான காரியங்களுக்காக மனிதர்கள் தங்களை எல்லாவற்றையும் விடும் பொழுது வாழ்க்கையில் அந்த இடத்துல ஜெயம் கிடைக்காமல் போய்விடுகிறது. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? ஆராய்ந்து பாருங்க. ஏசாவை போல ஒரு பணத்துக்காக, ஒரு காரியங்களுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோமா? ஏசா எல்லா ஆசீர்வாதங்களையுமே இழந்து போனான். கர்த்தர் அவனோடு இல்லை, அவனை கைவிட்டார். ஆதியாகமத்தின் புத்தகம் இது 27ஆம் அதிகாரம் அந்த இடத்துல 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யாக்கோபு சொல்வான், அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று நான் அறியேன். ஈசாக்கு சொல்வான், நான் முதிர் வயதானப்பா, நான் எப்போ சாவேன்னு எனக்கு தெரியாது. இப்படி சொல்லியே ரொம்ப வருஷம் வாழ்ந்தவன் ஈசாக்கு தான். எப்போ சாவேன்னு தெரியாது, எப்போ சாவேன்னு தெரியாது, எனக்கு நல்ல நாக்குக்கு நல்ல காரச்சாரமாக சாப்பிடக்கூடுன்னு கேட்டு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் வாழ்ந்தவன் இந்த ஈசாக்கு தான். யாக்கோபு போய் சிறையிருப்பின் காலத்தில் தன்னுடைய 2 மனைவிகளுக்காக 14 வருஷம் 6 வருஷம் 20 வருஷம் இருந்து திரும்பி வந்து ஏசாவோட சேர்ந்த பிற்பாடு தான் இவன் செத்து போகிறான். இவனை 2 பேர் அடக்கம் பண்ணுறாங்க. இப்படி சொல்லியே இவன் வாழ்ந்து வந்தவன் தான் இவனுடைய வாழ்க்கை. ஆனால் இவன் வாழ்க்கையில் ஜெயம் இருந்ததா? இல்லை. காரணம் என்ன? இவன் இருதயத்தில் எதை இவன் தீர்மானம் பண்ணி இருந்தான்? ஒன்றே ஒன்று தான், ஆகாரம் தான். தான் ஆசீர்வாதமாக இருக்கணும், தான் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கல. எத்தனை வருஷம் வேணால் வாழலாம், எத்தனை வயது வரைக்கும் வேணாலும் வாழலாம். ஆனால் ஆசீர்வாதமாக வாழ்கிறீங்களா? ஆசீர்வாதம் உள்ளவர்களாக வாழ்கிறீங்களா? அதை மட்டும் ஆராய்ந்து பார்க்கணும். நான் வாழ்கிற வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை, நான் வாழ்கிற வாழ்க்கை என் தேவன் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதமான வாழ்க்கை. வாழ்க்கையில் வாழ்கிறீங்களா? தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததற்கு ராஜாவின் ஆகாரத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதென்று தீர்மானம் பண்ணி இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அங்கே நாம் பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 2 முதல் 4 வசனங்களில், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று கர்த்தருடைய வசனத்தினால் அவர் ஜெயித்தார். ஆக கர்த்தருடைய வார்த்தையினால் தான் நாம் ஜெயிக்க முடியும். நம்முடைய இருதயத்திலே உள்ள நிறைவினால் தான் நம்முடைய வாய் பேசும், நாம் எடுக்கிற முடிவுகள் அங்கே இருக்கும். ஏன் அவன் அந்த ஊர் சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னா, அதில் பன்றிக்கறிகள் பரிமாறப்பட்டது. அதை இரத்தத்தோடு சமைப்பார்கள், பன்றியின் இரத்தத்தோடு கல்தேயர் சமைப்பார்கள். ஆகவே அந்த சாப்பாடை சாப்பிடாதபடிக்கு, தீட்டுப்படாதபடிக்கு தன்னை காத்து கொண்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் அங்கே 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்துப்பார். நீ போஜன பிரியனாயிருந்தா, சாப்பாட்டு பிரியனாக இருந்தா, உன் தொண்டையில் கத்தி வை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆக முதல் காரியம், தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான். இரண்டாவது காரியம், அவன் அறிவை வளர்த்து கொள்ள பிரியமுள்ளவனாயிருந்தான். இரண்டாவது காரியம், அவன் தன் அறிவை வளர்த்து கொள்ள பிரியமுள்ளவனாயிருந்தான். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3-4 வசனங்கள். தானியேல் 1:3-4. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தர்களிலும் துரைமக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயருடைய எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பனேசாவுக்கு கற்பித்தான். அவன் சொன்னான், சிறைபிடிச்சிட்டு வந்த இந்த பையன்களுக்கெல்லாம் நம்மளுடைய பாஷையை, கல்தேயருடைய எழுத்தையும் பாஷையத்தையும் நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னான். அதே 1 அதிகாரம் 18-19-20 பாருங்க. அவர்களை ராஜாவிடத்தில் கொண்டு வந்து குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடு நேரடியாக பேசுகிறான், இன்டர்வியூ எடுக்கிறான். அவர்கள் எல்லோரும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். தானியேல் மாத்திரமல்ல, தானியேலோடு வந்த அனனியா, மிஷாவேல், அசரியா என்று சொல்லுகிற அவர்களும் தங்களை ஆகாரத்தினால் தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடி காத்து கொண்டவர்கள். இவங்க 4 பேரும் ஒன்றாக தான் வந்தவர்கள். இவங்க எல்லாரும் மற்ற எல்லாரை பார்க்கலும், மற்ற எல்லா மனுஷர்களை பார்க்கலும் ராஜாவின் பார்வையிலே இவர்கள் வித்தியாசமானவர்களாக காணப்பட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு வித்தியாசமாக இருப்பீர்கள். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு வித்தியாசமான சுபாவம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். எப்படியா? ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த விஷயம் சொன்னா, இந்த விஷயத்தில் ஞானத்துக்கும் புத்திக்கும் உரிய விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதில் தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் 10 மடங்கு சமர்த்தராக கண்டானாம். ஆக இவர்கள் அறிவை வளர்த்து கொள்ள தானியேல் பிரியமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு ஒரு சிறிய உதாரணம் அதே தானியேலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரம் 1 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 1 முதல் 6 வசனங்களிலே, அங்கே நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணுகிற நாட்களிலே அவன் ஒரு சொப்பனம் கண்டு அவன் கலங்கி, அவனுடைய ஆவி கலங்கி அவன் நித்திரை கலைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய ஆவியிலே கலங்கி அவன் நித்திரை கலைந்தது. காலையில் எல்லா சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் எல்லாரையும் வர வைக்கிறான். எல்லாரும் வந்த பிற்பாடு சொல்கிறான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது. அப்பொழுது கல்தேய ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்று வாழ்க, சொப்பனத்தை அறியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். எதனா இது எப்படி இருக்கு பாருங்க. கனவு கண்டது இவன் சொப்பனத்தையும் இவன் கண்ட கனவையும் சொல்லணுமா, கனவோட விளக்கத்தையும் சொல்லணுமா?
ஆக அப்படி சொல்லாமல் போனீங்கன்னா உங்களை துண்டித்து போடுவேன், உங்கள் வீடுகள் எருக்களமாக்கப்படும். இப்படி சொன்ன பிற்பாடு இதை கேள்விப்படுகிறான் தானியேல் கேள்விப்பட்ட பிற்பாடு தானியேல் சொல்வான், சிறிது நேரம் கொடும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தானியேல் ஜெபிப்பார். தேவன் அந்த சொப்பனத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் தானியேலுக்கு வெளிப்படுத்துவார். ராஜாவின் சமூகத்தில் வந்து நின்று தானியேல் அவை எல்லாவற்றையும் அங்கே அவன் சொல்லுகிறவனாயிருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் அறிவை வளர்த்து கொண்டபடியினாலே ராஜாவின் வார்த்தையை கேட்டு அவன் பயந்து ஓடிவிடவில்லை, ஒதுங்கவில்லை. ஆனால் அவைகளை கேட்ட அவைகளின்படி செய்கிறவனாயிருந்தான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல், இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாயிருக்கிறது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது, இதை குறித்து சொல்வது நல்லதல்ல, ஞானம் அல்ல. சுதந்திரத்தோடே ஞானம் நல்லது, சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. சுதந்திரத்தோடே ஞானம் நல்லது. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. அப்போ தானியேலுடைய அறிவின் மேன்மை என்ன? அவனுக்கு ஞானம் கேடகமாயிருந்தது, திரவியம் கேடகமாயிருந்தது. அவனுக்கு ஞானம் ஜீவனை தருகிறதாக இருந்தது. ஆகவே அவன் சொப்பனத்தின் விளக்கத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து விளங்க பெற்று கொண்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆக தேவனிடத்தில் தான் ஞானத்தை கேட்க வேண்டும். தேவன் ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணும். இரண்டாவது, அவன் அறிவை வளர்த்து கொள்ள பிரியமுள்ளவனாயிருந்தான். கடைசியாக மூன்றாவது காரியம், ஆக்கப்பூர்வமான ஜெப வாழ்க்கையிலே அவன் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக்கப்பூர்வமான ஜெப வாழ்க்கை. அந்த ஜெப வாழ்க்கையிலேருந்து தன்னை மாற்றிக்கொள்ளவே முடியலை, மாற்றிக்கொள்ளவே அவனால் இல்லை. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்தபோதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, ஜன்னல் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆக தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்தான், ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். ஆக ஆக்கப்பூர்வமாக ஜெபம் பண்ணான். ராஜா என்ன கையெழுத்து வச்சிருந்தாலும் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வேறு யார்கிட்டையும் எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் தானியேல் எப்போதும் போல போகிற ஜெபம் பண்ணான். 80 வயது இருக்கும்.
அந்த வயதுலேயும் அதே ஜெபம் தரியுற அரசாண்ட காலத்தில் அதே ஜெபம் பண்ணுறவனாக இருந்தான். தானியேல் தன்னுடைய எல்லா காரியங்களிலும் நம்ம பார்க்கும்போது ராஜா விளக்கம் கேட்டான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேரோடு சேர்ந்து 4 பேரும் ஜெபம் பண்ணுவாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்பான்னு. ஆண்டவர் அவங்களுக்கு சொப்பனத்தின் விளக்கத்தையும் வெளிப்படுத்துவார். ஆக எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். ஆக்கப்பூர்வமான ஜெப வாழ்க்கை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாதது, நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடாதது என்று எதுவுமே இருக்காது. எல்லாமே கிடைக்கும். எல்லாவற்றையும் கிடைக்க செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல், உங்களில் ஒருவன் துன்பம் பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசமுள்ள ஜெபம் அந்த இடத்துல ஒரு மன்னிப்பை உண்டாக்குகிறது, சுகத்தை உண்டாக்குகிறது. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் ஜெபம் என்பது அதிக பலனுள்ளதாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீதிமொழிகள் 15:8, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். உங்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய காரியம் ஜெயமாய் இருக்க வேண்டும். உங்களுடைய காரியம் ஜெயமாய் இருக்கும். எப்படி தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததோ அதே போல் உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் கறி சாப்பிட மாட்டேன், இனிமேல் நான் மாம்சம் எதுவும் சாப்பிட மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணுறதெல்லாம் செய்யாதீங்க. தேவன் எல்லாவற்றையும் சாப்பிட ஆதியாகமம் 9:3 சொல்லிட்டாரு. அதனால் அது பிரச்சனை இல்லைங்க. ஆக அந்நிய ஆகாரத்தினால் தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடி காத்து கொள்ளுங்க. அடுத்து 2வது, அறிவை வளர்த்து கொள்ள நீங்கள் பிரியமுள்ளவர்களாக இருங்க. 3வது, ஆக்கப்பூர்வமான ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்மையான இந்த நாளிலும் இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தினராய் வருகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுடைய காரியம் ஜெயமாய் இருக்கும் என்று சொல்லி நீர் சொல்லி இருக்கிற காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறுவதாக. அவர்களுக்கு எந்தெந்த காரியங்கள் எத்தனை வருடங்களாக, எத்தனை மாதங்களாக, எத்தனை வாரங்களாக, எத்தனை நாட்களாக ஆண்டவரை தடைபட்டு வழக்கும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கிறதோ அவை எல்லாம் ஜெயமாய் மாறுவதாக. அதை ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நீரே நியாயாதிபதி, நீரே நீதிபதி. ஆகவே நீர் அந்த ஆண்டவரே அந்த ஜெயத்தை கொடுக்க வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன். தானியேலை போல நம்முடைய பிள்ளைகள் திட்டுப்படாதபடி தங்களை காத்துக்கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் தானியேல் போல கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அறிவை வளர்த்துக்கொள்ள பிரியமுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யும்பா. தானியேலை போல ஆக்கப்பூர்வமாய் ஜெபம் பண்ண கிருபை செய்யும். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். பரிபூர்ணமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய காரியம் ஜெயமாயிருப்பதாக. அவர்களை நீர் ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் எடுக்கிறோம். கர்த்தர் செம்மிபெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இன்றைக்கும் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் காரியத்தை ஜெயமாய் முடிப்பார். கவலையப்படாதீங்க, உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.